ரீசெண்டா லாரன்ஸ் அப்படின்ற ஒரு நபர் வந்து சோஷியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருக்காரு அண்ட் செம ட்ரெண்டும் ஆயிட்டு இருக்காரு. சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற நிகழ்ச்சி மூலியமா இந்த லாரன்ஸ் அப்படின்ற நபர் வந்து இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஒரு நபரை நிறைய பேர் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த லாரன்ஸ் அப்படின்றவர் வந்து இப்போ உயிரோட இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து சென்னையிலே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லாரன்ஸ் வந்து எங்க போனார்னே எங்க யாருக்கும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இவரை வச்சு ஏதாவது நம்ம வீடியோ பண்ணணும், படம் எடுக்கணும், அந்த மாதிரியான மைண்ட் செட்லயும் இருந்துட்டு இருக்காங்க. சோ இந்த விதத்துல இப்போ சொல்வதெல்லாம் உண்மையோட ஹோஸ்டான லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. சோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லாரன்ஸ் வந்து ரொம்ப திறமையான ஒரு ஆளு. அவர் எங்க ஷோக்குள்ள வந்து எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. அவர் அவரோட ஃபேமிலியோட ஒன்னா சேர்ந்து வாழணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் அந்த ஷோக்கு வந்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து ரொம்ப ஒரு டேலண்டான ஒரு பர்சன். அவர்கிட்ட நிறைய காமிக் சென்ஸ் அதிகமா இருந்துச்சு. சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில வந்து நாங்க எப்பொழுதுமே இந்த மாதிரி டேலண்ட்ஸ்க்கு வந்து எப்பொழுதும் முன்னுரிமை கொடுப்போம். அது மட்டும் இல்லாம நாங்க நினைச்சிருந்தா இந்த வீடியோவை எடிட் பண்ணி தேவையான கண்டென்ட் மட்டும் போட்டிருந்திருக்கலாம். பட் அந்த நேரத்துல அவர் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப காமெடியா இருந்த காரணத்தினால நாங்க அதை அப்படியே போட்டோம். இப்போ அவர் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிருக்காரு அண்ட் அவர் நிறைய பேர் தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த விதத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சி மூலியமா நாங்க நிறைய பேருக்கு உதவிகளும் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நிகழ்ச்சியில வர எல்லாருக்குமே வந்துட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகள் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஆண்களா இருந்தா ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்கறது, இல்லாட்டி ஒரு கடை வச்சு கொடுக்கறது, இல்லாட்டி வந்து அவங்களுக்கு தேவையான தொழில் பண்றதுக்கான உதவிகளை பண்றது, குழந்தைகளா இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட எஜுகேஷன் ஃபுல்லா நாங்க பாத்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய உதவிகள் நாங்க நிறைய பேருக்கு பண்ணிட்டு தான் இருந்தோம். அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். லாரன்ஸ் அவர்களுக்கு வந்து அவர் ஃபேமிலியோட சேர்ந்தா மட்டும் போதும். அவருக்கு இந்த மாதிரியான உதவிகள் எதுவும் தேவைப்படாத காரணத்தினால எங்க கிட்ட அவரோட கான்டாக்ட் பெருசா எதுவும் இல்ல. இப்ப லாரன்ஸ் எங்க இருக்காரு அப்படின்னு எனக்கு கரெக்டா தெரியல. பட் லாரன்ஸ்ட வந்து ஒரு நல்ல திறமை இருந்துச்சு. அவர் மட்டும் நடிகரா இருந்திருந்தார் அப்படின்னா அவர் ஒரு மிகச்சிறந்த காமெடி நடிகரா வெளியில வந்திருப்பாரு. பட் அவர் நடிகரா வரல. ஆனால் பரவாயில்ல, அவர் பயங்கர டேலண்டான பர்சன் அப்படின்ற விஷயம் வந்து உங்க எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சிருக்கு. அந்த விதத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் இப்ப சொல்லியிருக்காங்க. சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வி டாக்கர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.